குன்றத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சைட்டுங்க. ஊருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இமீடியட்டா பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டிட்டு வர மாதிரியும் இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குன்றத்தூர்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் போற ஹைவேல இருந்து கரெக்டா 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வீடுகளுக்கு மத்தியிலே நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே கட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்து கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வீடுகள் நல்லா தெரியுது. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வீடுகள் இருக்கு. வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல போக்குவரத்து வசதிகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிட்டு இருக்குதுங்க. குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி குன்றத்தூர்ல இருந்து உங்களுக்கு வந்து மாதா காலேஜ் அந்த அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டருங்க. அந்த ரோடு நேரா உங்களுக்கு போகுது பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு கரெக்டா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த மெயின் ரோட்ல பஸ் எல்லாமே போய்கிட்டு வந்துட்டே இருக்கும். குன்றத்தூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோடு உள்ள போகும். உங்களுக்கு அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோடுமே இந்த ப்ராப்பர்ட்டியே பாத்தீங்கன்னா அதுல இருந்து கட் பண்ணி வரும்போது அந்த ஆன் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. 60 அடி ரோடுங்க. 60 அடி ரோடு உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் காலேஜ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரோட்டு மேலேயே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு சைட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க பேக்ரவுண்ட்ல சூப்பரா இருக்குதுங்க. நல்ல அருமையான சைட்டா ஆன் ரோடு சைட்டாவே சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சத்யம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து சத்யம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குன்றத்தூர் நந்தபாக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அந்த கரெக்டா அந்த ஜங்ஷன் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க வாக்கபிளா கூட வரலாம். வர்ற வழியில எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொகேஷன்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சூப்பரான ஒரு சைட் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க. இது வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவ்ட்லயே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ள யாராவது குறைஞ்ச விலையிலேயே பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து அது வந்து சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கணுங்க, சிஎம்டி அப்ரூவ்ட்ல வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து ஆன் ரோட்டு மேலேயே இருக்கனால இதோட அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ரெசிடென்சியல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 டைப்பாவே வந்து கொடுத்துறாங்க. ஆன் ரோட்டு மேல இருக்க பிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியலுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சிட்டி லிமிட்டுக்குள்ள நான் எனக்கு வந்து சிஎம்டி இடம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, இல்ல நான் வீடு கட்டுறதுக்கு இடம் வேணும், இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க கவர்மெண்ட் பஸ் இப்பவே இந்த ரோட்டு மேல போயிட்டு வந்துட்டு இருக்கு. 60 அடி ரோடுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ரோட்ல நீங்க வந்து ஆன் ரோட் மேல வாங்கி போடும்போது அதோட வேல்யூஸ் அண்ட் அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமா இருக்குங்க. அந்த ரோட்டு மேல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நீங்க கண்ணை மூடிட்டு யோசிக்காம வந்து வாங்கி போடலாங்க. அதுவும் சிட்டி லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு அப்ரூவ்ட்லயே கொடுக்குறாங்க. சிஎம்டி அப்ரூவ்ல கொடுக்குறனால யோசிக்காம வாங்கி போடலாம். ஏற்கனவே சத்யம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதே மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால இல்ல ஆன் ரோட்ல இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். நம்மளே நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதே வரிசையில இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்க போகுதுங்க. 25 பிளாட் மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தி காம்பவுண்ட் வால் எல்லாமே வந்து பக்காவா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் எல்லாமே போட்டு உங்களுக்கு கேட் போட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டிங் பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் லைட் வந்து கொடுத்துறாங்க. அதே மாதிரி இபி லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே இவங்களே வந்து கொடுத்து வச்சுட்டாங்க. போல் எல்லாமே போட்டு லைன் எல்லாமே ரெடியா இருக்கு. இமிடியேட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இமிடியேட்டா நான் சிட்டிக்குள்ள வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு பிளாட் சைசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 800 சதுரடில இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது சிட்டி லிமிட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடம் வாங்க முடியும். அதே மாதிரி கூட கொஞ்சம் ஒரு அமௌண்ட் மினிமம் அமௌண்ட்டா போட்டாலே பாத்தீங்கன்னா தனி வீடே நீங்க வந்து கட்டிட்டு வந்துடலாம். சிட்டிக்குள்ள இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல லிமிட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு தனி வீடே வந்து கட்டிட்டு வர்றதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். குன்றத்தூர் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கு போறதுக்குமே பாத்தீங்கன்னா குன்றத்தூர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஏரியா, ஜங்ஷன் ஏரியா. தாம்பரம் போனால் போலாம், இந்த பக்கம் பூந்தமல்லி ஆவடி அப்படின்னு சொல்லிட்டு மீஞ்சூர் வரைக்கும் போறதுக்கும் பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட ஜங்ஷன் பாத்தீங்கன்னா குன்றத்தூர்லயே வந்து இருக்குது. அங்க இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும். இல்ல நான் சிட்டிக்குள்ள வரணும், உங்களுக்கு ஊருக்குள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா குன்றத்தூர் போரூர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீங்க அப்படியே வடபழனி வரைக்கும் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நீங்க உள்ள எங்கனாலும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பக்காவான ஏரியால தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 3200 ரூபாய்க்கு ரெசிடென்சியல் பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3600 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே நீங்க வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு சைட் பிடிச்சிருக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுலயுமே உங்களுக்கு ஏதாவது நெகோசியேட் பண்ணியும் வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. பக்காவான ஒரு ப்ராஜெக்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள கிடைக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா கிடைக்கணும், ஆன் ரோட்ல கிடைக்கணும். சுத்தியுமே எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு கொடுக்கணும், எல்லா அம்யூனிட்டிஸுமே பிளாட்டுக்குள்ள இருக்கணும். வந்து ஒய்டான ரோடு, நல்ல ஒய்டான ரோடு,
பிளாக் டாப் ரோடாவே வந்து சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இபி லைன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன பிளாட்டுக்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட பக்காவா வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குதுங்க. டெவலப் பண்ணி பக்காவா வந்து கொடுத்துறாங்க. நீங்க வந்து சைட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வீடு கட்டுறது மட்டும்தான் பாக்கி. உங்களுக்கு காலேஜ்னா நம்ம தாம்பரத்தில் இருக்க எல்லா ஸ்கூல் காலேஜுமே பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் இந்த ஏரியால இருந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சைட்ல இருந்து நேரா போகுது பாத்தீங்களா, இந்த ரோடு நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் சோமங்கலம் தெரியும், அதே வெஸ்ட் தாம்பரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிஷ்கிந்தா ரோடு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பைபாஸ் அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ்லாம் இந்த ஆன் ரோட் மேலேயே பாத்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல நான் காட்டுறேன். சாய்ராம் காலேஜ் சாய்ராம் ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு மேல வந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி இறங்கின உடனே நீங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம், இல்ல வீட்டுக்கு போகலாம். அப்படிங்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்குங்க இது. அதே மாதிரி இந்த சரௌண்டிங்ல பக்கத்திலே பாத்தீங்கன்னா மாதா காலேஜ் மாதா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரௌண்டிங்ல நிறைய இருக்கு. நம்ம அதை தாண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கே நீங்க வந்து வருவீங்க. குன்றத்தூர் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். காலேஜ்னா நம்மளுக்கு வந்து இந்த சரௌண்டிங்ல தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், டிஎம்ஜி காலேஜ்னு சொல்லிட்டு தாம்பரம் சரௌண்டிங்ல நிறைய இருக்கு. இங்கேயே பாத்தீங்கன்னா மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பக்காவான பிரைம் லொகேஷன்ல தான் பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையிலேயே கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளாட்டாவது நீங்க புக் பண்ணிட்டு தான் போவீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு ப்ராப்பர்ட்டியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.